நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை கீதா கைலாசம் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கீதா கைலாசம் அவர்களை நம்ம எல்லாருக்கும் எஸ்கே அவர்களுடைய அம்மாவா ரொம்ப நல்லாவே தெரியும் சொல்லலாம். அதாவது எஸ்கே அவர்களுடைய அம்மான்னு சொன்னதும் நிறைய பேர் ஷாக்காக இருப்பீங்க. ஆமாங்க, அமரன் படத்து மூலயமா எஸ்கே அவர்களுக்கும் இவங்களுக்கும் இருக்க அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரியலாக எப்படி ஒரு அம்மா மகன் இருந்தால் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை இவங்க ரியலாக சொல்லும் போது கூட நான் எஸ்கே உடைய கிட்டத்தட்ட பல வருட ஒரு ஃபேனாக இருந்தேன். அவருடைய ஸ்டாண்டப் காமெடியில் ஸ்டார்ட் ஆகி அவர் ஆங்கராக இருக்கும் போதுலேருந்து அவர் ஆக்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவருடைய ஃபேனாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவருடைய ஹியூமர் சென்ஸ் கூட சேர்ந்து என்னுடைய அந்த காமெடி அந்த காம்போவும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் தான் என்னுடைய முதல் மகனாக நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சமீபத்தில் கூட அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ்கே அவர்களை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எஸ்கே அவர்கள் ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுக்கிறாங்க அம்மா கேரக்டர்னா, இன்னொரு பக்கம் மாமியாரா சாய் பல்லவி கூட சேர்ந்து செமையா பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. குறிப்பா எஸ்கே அவர்கள் கிட்ட இருந்து சாய் பல்லவிய பிரிச்சு அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே அவன் ஆர்மியில சேர்ந்துட்டான், உங்ககிட்டலாம் இருக்க மாட்டான், அவன் அப்படியே விட்டுட்டு போயிடுவான், இப்படி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வேணும் செய்யற இந்த ஒரு காமெடியான ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும். ஃபைனலா அவங்க ரெண்டு பேரும், அதாவது எஸ்கே இறந்ததுக்கு அப்புறமா அந்த சீன்ல மருமகளை இவங்க ரொம்பவே கட்டி பிடிச்சி அழற சீனா இருக்கட்டும், பார்க்குற எல்லாரையுமே கண்கலங்க வச்சதுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அம்மா ரோல ரொம்ப ஆப்டாவே நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு படம் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. கட்டில் அப்படின்ற படம் மூலமா தமிழ் சினிமால ஒரு நடிகையா அறிமுகமான இவங்க தன்னுடைய 50வது வயசுக்கு அப்புறமா தான் இவங்க நடிக்கவே ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து கவின் அவர்களுடைய ஸ்டார் படத்துல அவருக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. லப்பர் பந்து இதுல பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. சார்பெட்டா பரம்பரை, வெந்து தணிந்தது காடு, மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. வடிவேல் சாருடைய மனைவி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுல வடிவேல் சார் கூட சேர்ந்து நடிக்கும் போது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்ததாம். ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் இப்போ அவர் கூட சேர்ந்து நடிக்கிறோம், அதுவும் காமெடியே இல்லாம நடிக்கணும், சீரியஸான ரோல் நடிக்க போறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ரோலை ரொம்ப நல்லாவே நடிச்சாங்கன்னு சொல்லலாம். இப்படியே இவங்களை சினிமால எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி இவங்களை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இப்போ பல நட்சத்திரங்கள், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், இப்படி முன்னணி நட்சத்திரங்களா மின்னிட்டு வர பல பிரபலங்களை உருவாக்கின கே பாலச்சந்திரன் அவர்களுடைய மருமகள் தான் இவங்க. கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனா அவருடைய மகனை தான் இவங்க திருமணம் பண்ணாங்க. இவங்களுடைய திருமணமே ஒரு பிரம்மாண்ட ஒரு திரைப்படம் மாதிரி இருந்துதான். அடுத்தடுத்த சீன் என்னன்ட்டு அவர் எப்படி சினிமாவில் வந்து எல்லாரையும் வழிநடத்துவாரோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிரபலங்கள் வந்து அப்பவும் சரி, ஒவ்வொரு அந்த ரிச்சுவல்ஸ் நடக்கும் போதும் அடுத்தடுத்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியாம அந்த கல்யாணம் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கு. இந்த திருமணம் எப்படி நடந்தது, காதல் திருமணமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. கேபி சாருடைய நெருங்கிய நண்பர் தான் இவங்களுடைய அப்பா. அதாவது கேபி சார் எப்படி ஒரு நல்ல டைரக்டரோ அதே மாதிரி கீதா அவர்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல எழுத்தாளராம், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காராம். அதுதான் இவங்களுக்கு வந்திருக்கு போல இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 15 சிறுகதைகள் இவங்க எழுதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நட்பு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சுதான் கேபி சாரோடைய மகனான பால கைலாசம் அவர்களை இவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இந்த திருமணத்துல ஒவ்வொரு பெரிய பெரிய பிரபலங்களும் வந்திருந்தாங்க. அதாவது கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், ஜெமினி கணேசன் ஐயாவா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய பிரபலங்கள் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நடிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு பயம், தயக்கம் இப்ப வரைக்கும் இருக்காங்க. ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அதை வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இது சரியா வருமா வராதா, இப்படி இவங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டு இவங்க வெளிப்படையா எதையுமே சொல்ல மாட்டாங்களாம். இருந்தாலும் இவங்க சின்ன வயசுல இருக்கும் போது அவங்க அப்பாக்கு இவங்க சினிமால ஒரு ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். டிடியில பாத்தீங்கன்னா இவங்க சின்ன வயசுல ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆசை பாத்தீங்கன்னா அப்படியே ஆசையாவே போயிருக்கு. ஏன்னா அப்ப 50 ரூபாய் சம்பளமும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிஏ படிச்சிருக்காங்க, சார்ட் அண்ட் அக்கௌண்டடா. இவங்க பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மின்பின்பங்கள் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனில இவங்க தான் சேவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இவங்களுடைய கணவர் கைலாசம் அவர்கள் நிறைய டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி எழுதி வச்சிருந்தாரு. ஆனா அது வெளி உலகத்துக்கு தெரிய வரலன்னு தான் சொல்ல முடியும். இவர் 2014 இறந்திருக்காரு. இவருடைய இறப்புல இருந்து இவங்க மீள்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டாங்களாம், ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்களாம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ள இவங்களுடைய
இவங்களுடைய அம்மா, இவங்களுடைய கணவர் அண்ட் இவங்களுடைய மாமனார், மாமியார், இப்படி 7 பேருடைய மறைவு இவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இவங்களுடைய கணவருடைய இறப்புல இருந்து தான் இவங்களுக்கு ஒரு தூக்கத்துல இருந்து யாராவது எழுப்பி விட்டா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தருணத்தை இவங்களுடைய மகள் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய கணவருடைய டெட் பாடி வீட்டில் இருக்கும் போதே இவங்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா இவ்வளோ சூப்பரான ஸ்டோரி டாக்குமெண்ட்ரி மூவிலாம் எடுத்திருக்காரு, ஆனால் அது வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருந்து போச்சு. அதே மாதிரி நீ எந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன், உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது உனக்கு மட்டும் தான் தெரியுமா, அதை நீ கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும். இதுக்கப்புறமும் நீ பயந்துக்கிட்டு எதை பற்றியும் யோசிக்காம நீ அப்படியே முடங்கி இருக்கக்கூடாது, நீ எழுந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகள் தான் இவங்கள மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்க சின்ன சின்ன ஸ்டோரிஸில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தியேட்டர் ஆர்டிஸ்டாகவும் இவங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா இவங்க ஒரு சிறுகதையில் நாடகத்திலையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க நாடகங்களை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலயமா தான் இவங்களுக்கு கட்டில் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹீரோ அப்படின்ட்டு அந்த படத்துடைய டைரக்டரே சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களை வச்சு அந்த ஸ்டோரி ரன் ஆயிருக்கும். இவங்க ICW கூட முடிச்சிருக்காங்களாம். இவங்களுடைய குடும்ப பின்னணியே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்டாக இருந்ததுனால இவங்க படித்த படிப்பை இவங்களுடைய பிஸ்னஸ்க்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ட்டு தான் அவங்களுடைய மாமனார் 2 கணவர் கூடயே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க மர்ம தேசம் அப்படின்ற சீரியல் மூலயமா ஃபர்ஸ்ட் சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரமணி vs ரமணி, வீட்டுக்கு வீடு லூட்டி, இது போல சீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா இவங்க பேக் கேமரால தான் இருந்திருக்காங்க. நிறைய பேரை ஃப்ரண்ட் கேமராக்கு கொண்டு வந்த பெருமை இவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பிரபலங்கள் இவங்களாலையும் உருவாயிருக்காங்க. ஆனால் அந்த 20 வருஷத்தில் இவங்க இழந்த அந்த வாய்ப்புகளை நினச்சி இப்போ வரைக்கும் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களாம். இந்த சீனை, இந்த ரோலை இந்த இடத்துல இப்படி நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, நம்மளே நடிச்சிருக்கலாமோ, இது போல எண்ணங்கள்லாம் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்காம். இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்திருந்தா கூட ஓகே, இப்போ கொடுக்குற ரோலை நம்ம செம்மையாக பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி கொண்டே நடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதாவது சரண்யா பொன்வண்ணன் மேம் தான் அம்மா ரோலுக்கு இப்போ ஆப்டாக இருப்பாங்கன்ட்டு நிறைய பேர் இப்போ அவங்கள தான் அம்மாவை நடிக்க வச்சுட்டு வராங்க. அவங்க வரிசையில் இவங்களும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ டாப் லெவலில் இருக்க நிறைய ஹீரோஸ்க்கு இவங்களும் அம்மாவாக பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக இவங்களுடைய இந்த கெரியர் என்னதான் 50 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய ரோல்ஸ் இவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட போயிட்டு நான் அம்மா கேரக்டரும் நடிப்பேன், பாட்டு கேரக்டரும் நடிப்பேன், அதே மாதிரி உங்களுக்கு பேராவும் நடிப்பேன் அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். வாய்ப்பும் கேட்டிருக்காங்களாம். எஸ்கே எப்படி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இவங்களுடைய மருமகளான இந்து, அதாவது சாய் பல்லவி அவர்களை ரொம்பவே பிடிக்குமாம். ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்து பயந்துட்டாங்களாம். எந்த அளவுக்கு ஒரு வாமா பேஷண்ட்டோட ஒரு பொண்ணு, அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையா அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் அவங்களுக்கு பேத்தியாக நடித்த அந்த குழந்தைய இடுப்புலேயே தூக்கி வச்சிருப்பாங்களாம் சாய் பல்லவி. நிறைய டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு கேர்ளை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு சாய் பல்லவி, அதாவது இவங்களுடைய மருமகளையும் ரொம்பவே பெருமையாக பேசியிருக்காங்க. இது வரைக்கும் இவங்களுக்கு வர வாய்ப்புகள் இவங்களுடைய முன்னாள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மட்டும்தான் கிடைக்குதாம். அண்ட் இவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்துலாம் கிடைச்சதே கிடையாது. அதுக்கு காரணம் இவங்க எந்த இடத்துலையும் போயிட்டு என்னுடைய கணவர் இவர் தான், என்னுடைய மாமனார் இவர் தான், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாதாம். வர வாய்ப்பு நல்ல ரோலா இருந்தா இவங்க எடுத்து பண்றாங்களாம். ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வாய்ஸ் ஓவர் கூட கொடுத்துருக்காங்களாம். ஸோ பேங்க்லயும் ஒர்க் பண்ணிட்டு எப்படி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ஒரு டைரக்டரா கலக்கிட்டு வராரோ சினிமா இண்டஸ்ட்ரியில, அந்த மாதிரி இவங்களும் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ அம்மா ரோல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு வராங்க. அடுத்தடுத்து நல்ல படங்களுடைய வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இவங்களுடைய ரோல் எந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.